பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 5வது அதிகாரம் 2லிருந்து வாசிக்கப்போம். எபிரே பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. கவனிங்க, எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் அங்கே பல வியாதிக்காரர்கள் அந்த குளத்தின் அருகே அமர்ந்து காத்து கொண்டிருப்பாங்க. ஏன் காத்து கொண்டிருப்பாங்கன்னா, ஏனெனில் 4வது வசனம் சொல்லுது, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா. தூதன் கலக்குன உடனே அதில் முந்தி யார் இறங்குறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாவான். அப்போ காத்து கொண்டிருக்கிற அனுபவம் பாருங்கள். இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் பல நாட்கள் அல்லது சில வருடங்களாக நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்க. நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் சுகமாகுவீங்க நான் நம்புகிறேன். இல்லையா? உங்கள் விசுவாசம் இன்றைக்கி உங்களை விடுவிக்கும். இந்த தேவதூதன் கலக்கின உடனே யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க சுகமாவாங்க. ஆனால் இறங்க முடியாமல் இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 38 ஆண்டுகளாக ஒருத்தன் அங்கே படுத்திருந்தான். 5வது வசனம் சொல்லுது, 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் தளரலை. என்னைக்காவது ஒரு நாள் நான் விடுதலை ஆவேன், அல்லேலூயா, என்னைக்காவது ஒரு நாள் சுகமாவேங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. இயேசு அவனுடைய நம்பிக்கையை கண்டார். அவன் 38 வருஷமா படுத்திருக்கான்னு கண்டு 6வது வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கவனிங்க, ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் நானும் விரும்புகிறோமா? ஒரு காரியத்தில் சுகமாகவோ விடுதலையாகவோ அற்புதம் பெறவோ உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் அவர் செய்வார். அல்லேலூயா. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் வெற்றி கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டால் போதும். நமக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பயந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னது எதுக்கு? உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குது. இவனை பார்த்து சொன்னார், நீ எழும்பி நட. அவன் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவனை 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய். அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. நீண்ட நாளாக அவனுக்கு இருந்த வாழ்க்கையில் வியாதி காரணம் பாவம். அந்த பாவத்தினால் அவன் கட்டப்பட்டிருந்தான். அந்த பாவம் தான் அவனை நீண்ட நாளாக 38 ஆண்டுகளாக அவனை படுகடையிலே போட்டிருந்துச்சு. இயேசு அவனை குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனு சொன்னார், இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அவனை தேவாலயத்தில் கண்டு சொன்னார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி என்ன செய்யாத,
பாவம் செய்யாத. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வியாதி குணமாகாது. அந்த வியாதி குணமாகணும்னா உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும். இது ஆண்டவர் அவனுக்கு செய்து சொன்னார். சர்ச்சைக்கு தான் போனான், ஆனால் அவனுக்கிட்ட பாவம் இருந்துச்சு. அதனால் எச்சரிப்பு கொடுத்தாரு, இனிமே பாவம் செய்யாத. சிலருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருப்பாரு, மீண்டும் திரும்ப அந்த வியாதி வரும். பைபிள் சொல்லுது, பாவிகளை தீவினை தொடரும் அப்படின்னு. பாவிகளை தீவினை என்ன செய்யுமா? தொடருமா. அப்போ இந்த பாவிகளை தீவினை தொடரும் போது அந்த வியாதி நமக்கு வந்துடுது. அதனால் தயவு செய்து உங்கள் பாவங்களிலிருந்து வெளியே வாங்க. இன்றைக்கி இயேசு உங்களை குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை குணமாக்குவார். ஆனால் மனம் திரும்புங்க, சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய பாவத்திலேருந்து என்னை எடுத்து போடுங்க. நான் அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும். இந்த பாவத்தில் சிறையாக்கி கொள்வது அடிக்கடி என்னை சிறப்படுத்து இந்த பாவம். இந்த பாவத்திலேருந்து நான் வெளிவரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்க. அன்பு தகப்பனே இயேசுவே, விட முடியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள், ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து பிள்ளைகள் வெளிவருவதற்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் இருக்கிற வியாதி குணமாகட்டும். நீண்ட நாளாக அவர்கள் அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த வியாதி இப்பொழுதே மறைந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சரீரத்தில் இருக்கிறதான வியாதிகள் ஆண்டவரே இப்பொழுதே குணமாகட்டும். ஆண்டவரே, வேண்டாத ப்ரெஷர்கள், சுகர்கள், இரத்தத்தில் இருக்கிற சுகர்கள், ஆண்டவரே ப்ரெஷர்கள், இன்னும் பல வியாதிகள் ஆண்டவரே அவர்களை ஆட்டி படைக்கிறதான சகல வியாதிகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை செய்யுங்க. தற்கொலை எண்ணங்கள், அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வாராக. ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தற்கொலை எண்ணங்கள், பயங்கள், அச்சங்கள், கவலைகள், அவை எல்லாவற்றையும் இயேசு இன்றைக்கு எடுத்து போட்டு உங்களுக்கு சமாதானம் தருவார். நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை குணமாக்குங்க. ஆண்டவரே 38 ஆண்டுகளாய் படுத்திருந்த அவனை குணமாக்குனீங்க. அப்பா என்ன குணமாக்குங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் சுகமாகிறது நிச்சயம். விசுவாசித்தா போதும், இயேசு உங்களை குணமாக்குவார். ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. இந்த நொடியில் ஆண்டவர் உங்களை குணமாக்காம விடமாட்டார். அவருக்கு தெரியும் நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்போ சுகமாகுவீங்க. அவர் தன்னையே நமக்காக பலியாக கொடுத்தவர். உங்களுடைய கெட்ட கனவுகளை, அடிக்கடி ராத்திரியில் கெட்ட சொப்பனங்களை கொண்டு வர பிசாசுகளை துரத்துவார். இனி அது வராது. இனி அது உங்களை ஒன்று செய்யாது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்குகிறது. விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். தேங்க்யூ.